இல்ல அதிமுக பலவீனப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றத அதை பார்க்கணும். பாஜக, ஆர்எஸ்எஸ் வளருதா அப்படிங்கிறத தாண்டி அதிமுக பலவீனப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா இதே எடப்பாடி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி என்ற அறிவிப்புக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அண்ணா குறித்தான ஒரு அவதூறான பேச்சுக்களை மிக கடுமையாக கண்டித்தவர். அதிமுகவினர் செல்லூர் ராஜு உட்பட ஜெயக்குமார் உட்பட அத்தனை அதிமுக மூத்த அமைச்சர்களும் வந்து அண்ணாமலையின் இந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப கடுமையாக கண்டித்து அண்ணாமலைக்கு எதிராக பேசினார்கள். அன்னைக்கு பாஜக எதிர்க்க வேண்டிய தேவை இருந்தால் அதால எதிர்த்தாங்க. இன்னைக்கு எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. அன்றைக்கு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கிற நிலையில இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு பாஜக அதிமுகவின் சில முன்னணி தலைவர்கள், குறிப்பாக செங்கோட்டையன் போன்ற சில முன்னணி தலைவர்களை வைத்து அதிமுகவிற்குள் ஒரு உடைவை உண்டாக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எதிர்க்க முடியல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகளையும் கைவிட தயாராயிட்டாங்க அதிமுக நிலைக்கு நம்ம போய். அது அம்மையார் ஜெயலலிதா காலத்தோட முடிஞ்சு போச்சு. அதுதான் உண்மை. இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் இந்த மோடி சங் பரிவார கூட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள் கால் வைத்திருக்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அம்மையார் இருந்த வரைக்கும் இங்க வந்து மோடியா லேடியா அப்படிங்கிற ஒரு ஆளுமை மிக்க ஒரு போட்டி இருந்தது.